ஆண்டவரை சோதரிக்கிறேன். தூதனை குறித்து பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் தூதனை அனுப்பி என்னெல்லாம் செய்வார்னு சொல்லி சங்கீதம் 91 சங்கீதம் 11 பார்க்குறோம். உன் வழிகளெல்லாம் காக்கும்படி தேவன் தான் தூதருக்கு கட்டளையிடுவார். உன் வழியெல்லாம் காக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எந்தெந்த வழிகளெல்லாம் போகிறோமோ அந்தந்த வழியெல்லாம் காக்கும்படியாக தேவன் தன் தூதருக்கு கட்டளை எடுக்கிறாராம். உன் பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ பிள்ளைக்கு எத்தனை பேர் அதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவை அறிந்த, தேவனை அறிந்த எத்தனை பிள்ளைகளை நீங்கள் அதை அறிந்திருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளை எத்தனை நேரம் என்னை தேவதூதன் பாதுகாத்திருக்கிறார். என் வழிகளெல்லாம் அவர் கூட வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை கன்னியாகுமரியில் இருந்து, நாகர்கோயிலில் இருந்து திருநெல்வேலி போகும்போது நாங்குநேரி பகுதியில் தேவ பிள்ளைகளை பைக்கில் போகும்போது தூங்கிட்டேன். தேவ பிள்ளைகளை தூங்கின உடனே அங்கே என்ன நடக்கிறது? முன்னால் ஒரு லாரி போகுது. எவ்வளோ தூக்கம் வருது, நான் கண்ட்ரோல் பண்ணி தூங்கிட்டேன். தேவ பிள்ளைகளே பாருங்கள், முன்னாடி லாரி போயிட்டு இருந்தது தான் எனக்கு தெரியும். திடீர்னு 2 தேவ தூதர்கள் என்னை அப்படி பைக்கோடு தூக்கி ரைட் சைடில் வைத்தார்கள். என் கண் விழித்து கொண்டே புத்தி தெளிந்தது. ஆண்டவரை சோத்தரிக்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்னைக்கும் மாறவே மாறாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தன் தூதன் அனுப்பி பாதம் கல்லில் ஏறாதபடி என்று கொண்டு போவா. நீ எங்க போனாலும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இந்த வழியில போறேன், இந்த இடத்துக்கு போறேன், என் கூட நீ கடந்து வரணும்னு சொல்லி நீ தேவ சமூகத்துல நீ சொல்லிவிட்டு ஜெபம் செய்துவிட்டு நீ கடந்து போகும் பொழுது உன் பாதைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவா? செவ்வையாக்கி தன் தூதனை அனுப்பி உன்னை பாதுகாக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாதம் கல்லில் ஏறாதபடி அவர் ஏந்து கொண்டு போவா. தூதனை அனுப்பி உன் வழியெல்லாம் உன்னை காக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மட்டுமில்லை தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் பல 1000 வருஷத்துக்கு முன்பாக எழுந்தது. ஆனால் இன்னைக்கும் தேவன் அதை செய்கிறார். இது எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்துருக்கிறேன். எப்பொழுதும் நமக்குன்னு தேவ தூதர்கள் ஆண்டவர் அனுப்புவா. வழியில் போக்குவரத்து நான் எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேன், என் வழியில் என்னோடு கூட நீ வாரும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் தன் தூதனை அனுப்புவா. தேவ தூதன் நம்மளை பாதுகாப்பார். பாதம் கல்லில் ஏறாதபடி நாசம் மோசம் ஆபத்துக்கு பொல்லாப்புக்கு தீய சக்திக்கு பொல்லாத வழியாக இருந்தாலும் சரி, அந்த வலிக்கு நம்மளை விலக்கி காப்பார். தேவ பிள்ளைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வழியெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அநேகருக்கு அவருடைய வழியில் என்ன நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை, சும்மா அப்படியே போகிறது, ஏனோ தானோன்னு போகிறது, செபிக்காமல் போகிறது. தேவ பிள்ளைகளே, அவர் சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம போகிறது. தேவ பிள்ளைகளே, அதனால தான் அநேக பிரச்சனை, வழியில் போராட்டம், பிரச்சனை, ஆக்சிடென்ட், பல காரியங்கள் நடக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதுக்கு இடராமல் இருக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த வழியில் போகிறேன், உன் பாதம் கல்லில் ஏறாதபடி ஏந்து கொண்டு போன்னு சொல்லி தன் தேவதூதருக்கு கட்டளையிட சொல்லுறேன். இந்த இடத்துக்கு போகிறேன், நீர் என்னோடு கூட வாங்க அப்படி சொல்லி நீ சொல்லும் போது தேவ பிள்ளைகளை எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்தந்த இடத்துல தேவன் அவர் தூதனை அனுப்பி உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார். நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, தொழில் செய்கிற இடத்துக்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய காரியங்கள் சொல்லலாம். தேவ தூதனை எப்படியெல்லாம் தேவன் அனுப்புகிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை அப்படியெல்லாம் அனுப்பி தேவன் அவர் பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். தேவ பிள்ளைகளை அவர் அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் தேவன், இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், இன்னைக்கு வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார், இன்னைக்கும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கும் தேவன் தன் தூதனை அனுப்பி உங்களை வழியிலே அவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை கூட நடக்க முடியாத எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாச மோசங்களுக்கு விலக்கி காக்க முடியாத இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அவர் நேற்று என்றும் மாறாத தேவனப்பா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். கலங்காதீர்கள். இந்த வார்த்தை இல்லை ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தை மாறாது. சங்கீதக்காரன் வாழ்க்கையில அனுபவப்பட்டதுனாலே தேவ பிள்ளைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றைக்கும் பேசுகிறது, இன்னும் பேசிக்கொண்டே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரையும் சோதரனப்பா, எங்களுடைய வழிகளெல்லாம் காக்கும்படியாக தேவன் தன் தூதனை அனுப்புகிறவரே, உங்களுடைய தூதனை அனுப்பி எங்களோட வழியில காக்கிறவரே, பாதுகாக்கிறவரே. அப்பா தாப்பனே, ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, எங்க இடத்துக்கு அப்பா ஒரு பட்டணத்தை விட்டு ஒரு பட்டணத்துக்கு போகும்போது உங்களுடைய தூதனை அனுப்பி காக்கிறவரே நமக்கு கோடி சோத்திரனப்பா. எங்களுடைய வழியெல்லாம் மூடி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களை உங்களுடைய தூதனை அனுப்பி பாதுகாத்துருங்க. பிரயாணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுடைய பிரயாணத்துல நீ பாதுகாத்துருங்க. ஆண்டவரே சோத்திரம்ப்பா. என்னென்ன பிரயாண பிள்ளைகள் திட்டமிட்டு எல்லா பிள்ளையாம், வெளிநாட்டு பிரயாணம், அப்பா உள்நாட்டு பிரயாணம், எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த அப்பா எந்த இடத்துக்கு போற அந்த இடத்துல பிள்ளைகளை மட்டும் தூதனை அனுப்பி பாதுகாப்பீராய். இப்படி வழிநடத்துறதுக்காக சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே,
அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த பிரயாணத்தில் இருந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் தன் தூதனை அனுப்பி உங்களை பாதுகாப்பார், விடுவிப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன், அமேன். காட் பிளஸ் யூ.